தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும்போது நீங்கள் 2 கைகளை நீட்டி நீங்கள் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் நன்மைகளை தருகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இது ஜெப வீடு. நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், எங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், எங்கள் பட்டணத்தை மாற்றுவார், எங்கள் தேசத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. துதிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ சகல துதிகன மகிமைக்கெல்லாம் நீர் பாத்திர தகப்பனே. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரையா, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஆண்டவரே. 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் போதுமான தேவன், அவர் கைவிடாத தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நன்றியப்பா. என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் கர்த்தாவே, ஒன்றான மெய் தேவனே. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ லோகாதிபதி. ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகிற தேவன் அவர், சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் வானங்களை விரித்து இந்த பூமி ஆசீர்வாதப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் சாவாமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. பரத்துக்கு உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பாதாளம் வென்றவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய துறவுகோலை உடையவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும் கர்த்தாவே. இந்த இடத்துல நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. நீங்கள் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் அப்பா. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் பிரசன்னமாகும் போது சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே, எங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. thank you Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், பாடல் உற்சாகமாய் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை.
யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்று போற்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்று போற்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே Thank you Lord நந்தியப்பா நந்தியப்பா ஹalleluya ஹalleluya துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை கர்த்தாவே ஹalleluya யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை உங்களுக்கு எதிர் நின்றாலும் ஹalleluya நீங்கள் பயப்படாதீங்க தேவன் உங்களுக்கு முன்பதாய் செல்கிறார் மீட்பர் நம்முடனே ஹalleluya எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் ஹalleluya எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன் எங்களுக்கு முன்பதாய் நடந்து செல்கிறார் ஹalleluya அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் தாவீதின் வேரானவர் அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் வெற்றி சிறந்தார் ஹalleluya ஹalleluya தகப்பனே உமக்கு நந்தியப்பா நந்தியப்பா எங்கள் மீட்பர் நம்முடனே இருக்கிறீங்க தகப்பனே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே எங்களோடு இருக்கிறீ தகப்பனே ஹalleluya நந்தியப்பா நந்தியப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா அந்த சீனாய் மலையை மூடின அந்த மகிமை ஆண்டவரே இந்த ஜெப வீட்டை மூடட்டும் ஆண்டவரே மூடட்டும் தகப்பனே ஹalleluya உம்முடைய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அந்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாதபடி சாலமோடி ஊழிய ஆண்டவரே அந்த ஆலயத்தை மூடின தேவனுடைய மகிமை ஆண்டவரே இந்த ஜெப வீட்டை மூடுவதாக என் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை கர்த்தாவே தோல்வி இல்லை கர்த்தாவே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே ஹalleluya 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே ஓ ஹalleluya ஹalleluya தேவனே ஓ ஹalleluya உம்முடைய மகிமை ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே உயிர்த்தெழுந்த மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே ஹalleluya தகப்பனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே ஓ நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் வணங்குகிறோம் தகப்பனே ஹalleluya ஹalleluya சர்வலோகாதிபதியே ஓ ஷாமா பாபா ரஹாதே ரிமா மாமா
தேவனுடைய ஆளுகை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அதை களிப்பான நீரூற்றாய் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீ நன்மை செய்கிற தேவனாய் சுத்தி தெரிந்திரே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே எரிகோவின் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பயமுறுத்தி கொண்டிருக்கிற யோர்தான்கள் இயேசுவின் நாமத்தில் கரை புரண்டோடுவதாக இயேசுவின் நாமத்தில் கண்டலிடுகிறோம் ஆண்டவரே. உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ என் தகப்பனே, எல்லாம் உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, ஓ அந்த ஆசீர்வாதங்களை கடந்து செல்ல முடியாதபடி தட்டியாய் நின்ற யோர்தான் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கரை புரண்டோட பண்ணினவரப்பா. பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி எஜமானனே, நன்றி எஜமானனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷகதா ரபகதா லபா ரிபகதா லபகதா லபா. ஓ ஹல்லேலூயா. அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஓ அவருடைய கண்ணீர்கள் இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தகப்பனே, கண்ணீரோடு நீங்கள் யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய படுக்கைகள் கண்ணீராலே நனைந்து கொண்டிருக்குமானால், தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஓ உங்கள் பாரங்கள் கவலைகளை தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வையுங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அவர் யெகோவா ஈர். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எலோஹீம் உங்களை துதிக்கிறோம் அப்பா. எல் ஷடாய் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. வேக சம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே
மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தனிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. எங்களை அதிகமாய் முடிவீராக. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியிருக்கிற நமக்கு ஒரு தோல்வி நல்ல பாதைகளே தினந்தோறும் காட்ட வேண்டும் நீங்களாகவே. தினந்தோறும் காட்ட வேண்டும் நீங்களாகவே. அன்பு சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நேராக, எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்து. தகப்பனே, நீர் அன்புள்ள தகப்பன், இந்த நேரத்திலும் எங்கள் மேலே கிருபை பாராட்டின தேவ கிருபைக்காக, தேவ அன்புக்காக வந்து சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவராய் இருக்கிறவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். ஓ, இருக்கிறவராய் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் நல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவராய் இருக்கிறீங்க அப்பா. நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்கவே இறங்கி வந்தவரே, மற்றும் சோதரம் 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 ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, உம்மை சோதரிக்கிறோம் ராஜா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளை தகப்பனே உம் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீர்தான் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும். நீர்தான் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பேர் பேராய் சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. உம் கரம் இறங்கி வரட்டும், உச்சந்தலைந்து உள்ளங்கால் மட்டும் கர்த்தா ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீர்தான் ஆளுகை செய்கிறவர், நீர்தான் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியினால் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வீணான காரியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பயமுறுத்துகிற கிரிகைகள் எல்லாம் வெளியேறட்டும் இந்த name of Jesus. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால். எந்த பகுதியில பயத்தை கொண்டு வருகிறதோ அந்த பகுதியிலே தேவன் விடுதலையாக்கவே இறங்கி வருவாராக. இவங்கள் மத்தியில இறங்கி வருவாராக இயேசுவின் நாமத்தினால். நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பயம் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அந்த பயங்கள் வெளியேறி வெற்றியை தேவன் கட்டளையிடும்படியாக ஹோசன்னா என்ற தேவன் ஹோசன்னா என்று பாடத்தக்கதான். கர்த்தாவே, கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கத்தக்கதான் சூழ்நிலைகளை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரின் கரமே எங்களை நடத்துவதா, கர்த்தரின் ஆளுகை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே இருப்பதா, தேவனே நாமம் மகிமைப்படுவதா. இந்த நேரத்தில் எங்களை ஆண்டவரே இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் எங்கென்றோ அங்கு விடுதலை ஒன்றென்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தா, நீர் நல்லவராயிருந்து எங்களை விடுதலையாக்கி உம் பிள்ளைகளாய் எங்களை மாற்றினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீங்க, எங்களுக்கு தந்தீங்க.
அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதை என்ன என்று நமக்கு புரிய கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீரார். இந்த நாளிலும் ஆண்டவரின் வார்த்தை பரத்திலிருந்து வரத்தக்கதா, எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற வார்த்தையாய் இருப்பதா, விளக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீரே தொடர்ந்து வழி நடத்தும், எங்களோடு பேசும், எங்களுக்கு கற்றுத்தாரும். அதன்படி நாங்கள் நடக்க விழித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. இந்த நாள் விசேஷித்த நாளாய் இருக்கிறது. And today is a very special day. குருத்தோலை ஞாயிறு என்று கூறப்படுகிறது. And it has been called as a Palm Sunday. அந்த ஞாயிறு எதற்காக நாம் கொண்டாட வேண்டும்? And we need to know why we are following or celebrating this day. இது வெற்றி பவனி போடுகிற நாளாய் இருக்கிறது. This is the day where we march a victorious march. எதற்காக நாங்கள் வெற்றி பவனி போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்? And why should we be seen like the one who does the victorious march? ஏனென்றால் தேவன் வெற்றி சிறந்தார். And the reason is our God is a victorious God. தேவன் வெற்றி பவனி போடுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெற்றி பவனி போட வேண்டும். Because our God has marched in a victorious way, in the same way we his children should also do the victorious march. குருத்தோலை ஞாயிறு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்று தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். And today we are going to meditate what is the importance this Palm Sunday is having. எல்லாரும் ஹோசன்னா ஹோசன்னா என்று பாடி புரியாதபடியும் சில பேர் இருக்கிறார்கள். And sometimes some people are also singing along saying Hosanna, but without knowing the reason they are singing it. ஹோசன்னா ஹோசன்னா என்று முழக்கம் போடுகிறதுனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. And there is no use in just shouting Hosanna. அதை புரிந்து நாம் ஹோசன்னா என்று பாடும்போது அங்கு பிரயோசனம் உண்டாகுகிறது. But when you know the meaning of the actual Hosanna is, then it is useful to you. அப்போ நமக்கு ஆசீர்வாதமாயும் வெற்றியாயும் நமக்கு காணப்படும். And then it will be seen as a blessing and also victory to us. இப்போ பலர் 40 நாள் உபவாசிக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. லென்த் டே என்று அழைக்கப்படுகிற சூழ்நிலையில அவர்கள் உபவாசிப்பார்கள். And some people for these 40 days during the Lent days they fast, and we can see such kind of people who do that and do follow that. அது உபவாசம் என்றால் என்ன என்றால் அவர்கள் இறைச்சியை மட்டும் விலக்குவார்கள் சில பேர். And when they say they fast, what they mean is that they just do not touch the non-vegetarian, the meat. இல்லாட்டி சாக்லேட் சாப்பிடுறதை நிறுத்துகிறது, அது உபவாசமாக இருக்கிறது. And otherwise, if stopping eating the chocolate, it does also means fasting. என்னென்ன பிரியமா இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் விலக்கி உபவாசம் என்று சொல்லுவார்கள். And whatever they think they like, and if they keep it away from their diet, they call that as a fasting because they keep it away from them. அதுவும் நல்ல காரியம்தான். It is also a good thing. உபவாசிக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமாக இருக்கிறது. And for the children of God, it is also important to fast. உபவாசித்து தேவனின் முகத்தை தேடி ஜெபிக்கிறது தான் உபவாச ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. And it has been called as a fasting prayer, that with the fasting, when we seek the Lord in the prayer, that is a fasting prayer. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உபவாசித்து ஜெபிக்க முக்கியமாய் வேண்டும். And every children of God, they need to know it is really important to fast and pray. உபவாசிக்க முடியலை என்றால் தேவனிடத்தில் கேட்டு அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளணும். If you are unable to fast, what you need to do is that you need to ask the Lord to give you the strength so that you can fast and pray to him. எதற்காக அந்த நாளிலே ஓசன்னா என்று பாடி ஆர்ப்பரித்தார்கள்? And why did the people on that day, why did they sing Hosanna? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். The God knew the people of Israel. இப்ப என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது போல இஸ்ரவேல் ஜனங்களையும் தெரிந்து கொண்டார். In the same way that God has known you and me in this
place, he also knew the people of Israel. அவர்கள் காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தார்கள் 430 ஆண்டுகள். In their days, for 430 years, they were living in the land of Egypt like the slaves. அப்போ ஆண்டவரை நோக்கி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். And what they did is that during the time of slavery, they seeked and prayed unto the Lord to free them from their slavery. மோசேயின் மூலமாய் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். And with Moses, God relieved them from their slavery. மோசே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கினார். And God freed the people of Israel because God knew Moses, and because of him he used them, and with him he freed the people of Israel. இப்போ ஸ்டடியை கொடுக்க போறேன். And now we are going to give you a study. இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா இருந்தா தேவனை விட்டு விடுவார்கள். And if we look at the people of Israel, these are the people when they are really good, when they do not have any lack, they forget the Lord. இப்போ நல்லா இருந்தா நமக்கு சில நேரம் தேவனை தேட மறந்து விடுகிறோம். And sometimes when things are good to us, we forget the Lord and we forget to seek the Lord. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் நல்ல காரியம் நல்லா சந்தோஷமா களிப்பாய் இருக்கும்போது தேவனை விட்டு விலகுறவர்களாய் இருந்தார்கள். And in the same way, what these people of Israel did is that when the things were nice, when they had all the blessing, when they had all the good things, they forgot the Lord. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளின் ஊடாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்குகிறவராய் காணப்பட்டார். And we also see that with the help of the righteous people, God helped them and freed them from all of those things. தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார். And God also led the people of Israel with the help of the prophets. அதுக்கு பிறகாக ராஜா வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள். ராஜாவை கொடுத்தார் தேவன். ராஜாக்கள் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். And then the people of Israel wanted to have a king for them, and when they prayed to the Lord, then God gave them kings, where the kings led them. சவுல் என்ற ராஜா எழும்பினான். There was a king whose name was Saul, and he was risen. தாவீது என்ற ராஜா, and then the king David, சாலமோன் என்ற ராஜாக்கள் எழும்பினார்கள். and then the king Solomon. Further, there were so many people who rose. இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்கள் நடத்தி வந்தார்கள். And the people of Israel were being led by the kings. சாலமோன் மூலமாய்த்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் விலகினார்கள், வழி விட்டு விலகினார்கள். And only because of Solomon, the people of Israel were gone astray from the path of the Lord. தேவனை விட்டு தூரமாகி வேற விக்கிரக கிரியைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். They departed from the ways of the Lord, and they started looking and worshipping the evil things and the idols. ஏன் சாலமோன் மூலமா என்று சொல்லுகிறேன் என்றால், and why am I specifically saying that King Solomon is the reason for this? பாருங்க, அவனுக்கு 700 wives இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And if you look at the Bible, it says Solomon had 700 wives. 300 மனையாட்டிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. And the Bible also says that he had 300 concubines. அவர்கள் எல்லாம் அந்நிய தேவர்களை இஸ்ரவேல் மத்தியிலே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விலக பண்ணினார்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனை விட்டு. And what Solomon did is that when they brought all these women from different and the foreign gods whom they worshiped the foreign gods, when he brought them inside of the people of Israel, then the people of Israel started departing from the place they are. அப்போ உண்மையுள்ள தேவன் அங்கு எச்சரிக்கிறார், இதை விட்டு மனம் திரும்பாவிட்டால் வேறொரு ஜாதி உங்களை பிடித்து அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடுவார்கள் என்று தேவன் எச்சரித்தார். And there God also warns the people at that time where they are doing this mistake, and he says, if you are not
obeying to my words, I'm going to give you into the hands of the other people. அப்போ வேற சீரியர்ஸ் அம்மோனியர் எல்லாரும் வந்து இஸ்ரவேலை பிடித்து தன் தேசத்துக்கு கொண்டு போய் அடிமைத்தனத்தில் வைப்பார்கள். And then what happened is that the people of Israel will be captured by people of Syria, people of Armenia, and all those people will come and take the people of Israel as slaves to their country. அப்போ கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். And then these people, when they are in the distressful way, they will look at the Lord at that time. நம்மை போலதான் In the same way like we are. கஷ்டம் வந்தோன முழங்கால்கள் முடங்கும், அங்கு தேவனை நோக்கி பார்க்கும். And when there is a problem in our life, that's when we kneel our knees and we look at the Lord. அங்கு கஷ்டம் வரும்போதுதான் செய்யப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. And only when there is a problem, that's when these kind of things are happening. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது ராஜாக்கள் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவார். And when the people of Israel, when they looked at the Lord at their distressful time, that's when the kings which the Lord gives to them, they will help them to come out of it. அப்போ சீரியர்கள் பாபிலோனர்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி காலங்கள் கடந்து வருகிறது. ரோம ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நேரம் அதாயிருக்கிறது. And then when God helped the people who are taken capture by the kings of Syria, by the kings of Babylon, all those people who have been captured, God helped them with the kings that he prepared. He brings them back, and when that time comes, that's when the Roman Empire gets started. தேவன் வருகிற நாளிலே ரோம ராஜ்யம் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கி கொண்டு அடிமைத்தனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில, And this is the situation when the Roman Empire was ruling over the people of Israel, and the people there were being almost treated as slaves, and this is the time where the Lord was about to come to them. இப்போ பழக்கப்பட்டவர்கள் ராஜா வந்து எங்களை விடுதலை ஆக்க மாட்டாரா என்று ரோம ராஜ்யத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். And in the Roman Empire, these people of Israel who were used to the way where the king which the Lord sends will come and save them, and they have been keep on praying for a king who will come and save them again. அந்த சூழ்நிலையில தான் இயேசுவானவர் பிறக்கிறார். And that is when the Jesus is being born in this world. அங்கு காலங்கள் போக போக ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை செய்து அங்கு காண்பிக்கிறார். And as the days goes by, God shows his miracles and his things to the people there. சப்பானி நடக்கிறான், மரித்தவன் உயிரோடு எழும்பப்படுகிறான். அங்கு பேய்கள் கண்டு பிசாசுகள் அலறி ஓடுகிறதை ஜனங்கள் காண்கின்றார்கள். And there the people who are in that place, they were able to see that the Jesus is doing miracles where the lame person is able to stand and walk, the blind is able to see, and all the miracles are happening when he did it. அப்போ ஜனங்கள் மத்தியில என்ன தோன்றும்? இவர் எங்கள் ராஜா, எங்களை விடுதலையாக்க, ரோம ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவர் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். And then what happened is that these people, when they saw all the miracles that the Jesus did, then they made a decision in them that this is our king who will save us from this Roman Empire. நாம் சில வேளையில சில ஊழியர்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நல்லா பாடுகிறார் என்று அவர்கள் கூடாக நாங்கள் போகிற சூழ்நிலைகள் இந்த கடைசி காலத்துல காணப்படுகிறது. And during these last days, we also sometimes follow the people who does miracles, who does things, who sings very well, and we try to follow them. தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். But we need to be like the people who always look at the Lord. யோவான் 12வது அதிகாரம். Let's turn our Bibles to John chapter 12. 17வது வசனம் 18வது வசனத்துல அங்கு ஆண்டவர் காரியத்தை வாசிப்போம். Let's read verse 17 and 18. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள்
அவர் லாசருவை கல்லிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். The crowd that had been with him when he called Lazarus out of the tomb and raised him from the dead continued to bear witness. The reason why the crowd went to meet him was that they heard that he had done this sign. பாருங்க, லாசருவை நாரின் அந்த சரீரத்தை தேவன் உயிர்த்தெழ பண்ணினார் என்று கேட்டார்கள், கண்டார்கள். And the people were able to see and hear the miracle which the Lord did, where he brought the dead Lazarus out of the tomb. அப்போ எல்லா கூட்டமும் இயேசு கிறிஸ்துவானவரை அங்கு தொடருகிறது. And what happens is that there is a crowd that starts following the Jesus Christ. என்ன சிந்தையில் அங்கு ஆண்டவரை தேடுகிறார்கள் என்றால், அவர் ஒரு ராஜா, எங்களை விடுதலையாக்கவே வருந்தவர் என்று அவர்களின் சிந்தையில் அங்கு தோன்றப்பட்டு அவரை தொடருகிறார்கள். And these people, what they think in their hearts is that this is the king who is going to save us, and with that decision that they have in their heart, they follow him. இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக வந்தார் என்று அவர்கள் புரியாமல் பின்பற்றுகிறார்கள். And there we see that these people are following him without knowing the actual reason why he has come to them. அவர் வருவார் என்று எழுதப்பட்டது. It has been written that he will come. ராஜாவாய் வருவார் என்று எழுதப்பட்டது. It has been written that he will come as a king. எதை விடுதலையாக்குவார் என்று எழுதப்பட்டது. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. And it is also written about what are the things that he will give freedom from, and they did not understand that part. தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவரின் பிறப்பு, என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று தெளிவும் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And with the prophets' visions, it has been written how the king will be born, how he will come and save it, and everything were written by these prophets. அங்கு தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவரின் அந்த வாரங்களை ஆண்டவர் குறித்திருக்கிறார். And here we also see the things which the Lord will do has been written in the book of Daniel. அங்கு பாருங்கள், தானியேல் 9வது அதிகாரம். If we turn our Bibles to Daniel chapter 9, 25வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். let's read verse 25 first. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். Know therefore and understand that from the going out of the word to restore and build Jerusalem to the coming of an anointed one, a prince, there shall be 7 weeks. Then for 2 weeks it shall be built again with squires and moat, but in troubled time. அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். And it shall be built again with squires and moats. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். And then there will still be a troubled time. பாருங்க, இதையெல்லாம் வாசித்திருப்பார்கள். They might have read all of these அப்போ words. இவர்தான் ராஜா என்று முடிவெடுத்துட்டார்கள். And then they decided that he is the king. அப்போ அவரை தொடருகிறார். And then they follows him. இப்போ பாருங்க, மத்தேயு 21வது அதிகாரம். And let's now turn our Bibles to Matthew chapter 21. இப்போ பாருங்க, குருத்தோலை ஞாயிறு அங்கு நடக்கிறது. And there we see the Palm Sunday that's happening there. இதைத்தான் வாசித்து நாமும் பின்பற்றுகிறோம். And we are also reading this and following this. முதலாவது வசனத்தை வாசிப்போம். Let's read the first verse. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, Now when they drew near to Jerusalem and came to Bethphage to the Mount of Olives, then Jesus sent 2 disciples. அங்க பாருங்க, 2 சீஷர்களை நோக்கி ஆண்டவர்.
And there we see Jesus sees two disciples there. இப்ப சில பேர் அந்த ரெண்டு சீசர்கள் யார் என்று ஆராயிற கூட்டம் இருக்கிறது. And there is a group which still finds out who are these two disciples. என்ன ஆராய்ஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. Whatever they try, they will never get an answer. ஆனா ஆண்டவர் சீசர்கள் இரண்டு சீசர்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார். And there it has been written that Jesus has mentioned only about those two disciples. இரண்டாவது வசனம். Let's read the verse 2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். Saying to them, go into the village in front of you, and immediately you will find a donkey tied and a colt with her. Untie them and bring them to me. அங்கு ஆண்டவர் சீசர் ரெண்டு சீசர்களுக்கு சொல்லுகிறார், அங்கே போங்கள், ரெண்டு கழுதை இருக்கும், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். And what the Lord says to those two disciples is that go to that village and you will see two donkeys and untie them and bring them to me. அந்த குட்டியை கட்டி இருக்கிற காண்பீர்கள். And he also says there will be a colt which will be tied there. அங்கு கட்டி இருக்கின்றது. It has been tied over there. அதை புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலையோடு அந்த கழுதை இல்ல, கட்டி இருக்கிற கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். And we need to understand here the colt that has been tied there, it is not in a free state, but it is tied up to a pole and it's in a clutch. ஏன் கழுதையை ஆண்டவர் தேடுகிறார்? And why does the Lord mentions the donkey? அங்கு கழுதை, நாமும் ஒரு கழுதை போலதான் இருந்தோம். And the reason why he mentions is that we were also once were a donkey. கழுதை ஏதாவது புழைச்சா திட்டுறது கழுதையை போல என்று சொல்லுவார்கள். And when something happens, when something doesn't happen, sometimes some people will scold with word as dumb person. கழுதை Like a என்றா donkey. அங்கு ஸ்மார்ட் அல்ல, அது புத்திசாலி அல்ல. And there the donkey is not a smart one. அதான் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. And that's what the Lord needs. பலவீனர்களை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன் அங்கு ஒன்றுக்கும் உதவாதவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர் தான் நம் தேவனாயிருக்கிறார். Our Lord is the one who strengthens the weak, and the one who is not useful, he will make them useful. கர்த்தர் நமக்குள் இருக்கும்போது நீ பெரிய காரியங்களை செய்கிற கழுதையாயிருப்பாய். And when the Lord is in us, we would be like a donkey who can do greater things. ஆண்டவர் ஏறி இருக்க பாருங்க, கழுதை என்ன நினைச்சிருக்கும், அங்க ஆர்ப்பாரம் கொண்டாட்டமாய் இருக்கிறது. அது புறவு பார்ப்போம், மூன்றாவது வசனத்தை பார்ப்போம். And let's read the verse 3. When the Lord was on that donkey, what would have that donkey thought about it? மூன்றாவது வசனம். Verse 3. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். If anyone says anything to you, you shall say, the Lord needs them, and he will send them at once. ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அப்போ அதை அனுப்பி விடுவார். And you had to tell them that the Lord needs them, and then they will send them. நாலாவது வசனம். Let's read the verse 4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. This took place to fulfill what was spoken by the prophet, saying, say to the daughter of Zion. ஆண்டவர் இப்படியான காரியங்கள் நடக்கும் என்று தேவ மனிதர்கள் மூலமாய் தேவன் உரைத்தார். And God has already mentioned through the prophets that these are the things that will happen. அஞ்சாவது வசனம். Let's read the verse 5. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. And this took place to fulfill what was spoken by the prophet. ஆறாவது வசனத்தில் சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து. And the verse 6, the disciples went and did as Jesus had directed them. ஏழாவது வசனம். And the verse 7. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவர் ஏற்றினார்கள். They brought the donkey and the colt and put on them their cloaks, and he sat on them.
பாருங்க, ஆண்டவர் அந்த கழுதையில் மேல் ஏறுகிறார். And here we see that the Lord is sitting on them. எருசலேமை நோக்கி வருகிறார். And he is marching towards the Jerusalem. ஆண்டவரை சுற்றி ஏராளமான திரளான ஜன கூட்டம் அங்கு நிற்கின்றது. And there are so many people who are waiting and watching around him. என்ன சிந்தையில தோன்றுகிறது என்றால், அவர்தான் ரோம ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்குற ராஜா என்று நினைத்து அங்கு நிற்கிறார்கள் திரளான ஜனங்கள். And there is a vast crowd which is standing and waiting for the Lord, because they think that it is this person who will be the king and who will save us from this Roman Empire. 8வது வசனம். Let's read verse 8. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். Most of them spread their cloaks on the road, and others cut branches from tree and spread them on the road. பாருங்க, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். Several of them, they spread their cloaks on the road. வேறு சிலர் மரக்கால்களை தரித்து வழியிலே பரப்பினார்கள். And some others, they cut the branches from the tree and spread them on the road. இப்போ வெற்றி பவனி போடுகிறார் எங்கள் ராஜா என்று அவர்கள் நினைத்து இந்த காரியத்தை செய்கிறார். And they are doing all these things because they think it is their king who is going to do a victorious march. இப்போ வெற்றி நடை போடுகிற வெற்றி பெற்று வருகிறவர்கள் கழுதையில் வரமாட்டார்கள், குதிரையில் தான் அந்த நாட்களில் வருவார்கள். During those days, when someone has seen a victory, and when they are victorious, they do not come on a donkey, but they do come on a horse. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு வழக்கம். வெற்றி பெற்று கொண்டு வருகிறவர்களை அங்கு குருத்தோலைகள், அங்கு எல்லா காரியங்கள், இப்படி செய்கிற காரியங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். And the people of Israel had a custom that when the king comes with a victory, they do these things like they did there. இப்போ அவர் கழுதை மேல வருகிறார் என்றால், இவர் தாழ்மையுள்ள ராஜா, இவர்தான் எங்களை விடுதலை ஆக்க போகிற தாழ்மையுள்ள ராஜா என்று நினைத்து அவர்கள் வஸ்திரங்களை போடுகிறார்கள், மரக்கிளைகளை வெட்டி விரிக்கிறார்கள். And what these people of Israel, the people over there, what they thought is that because he is so humble, and because of that he is coming on a donkey, and for that humbleness what they see, so they spread their cloaks and the branches of the tree on the road and invites him. இப்போ பாருங்க 9வது வசனத்தை வாசிங்க. Let's read the verse 9. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். And the crowd that was before him and that followed him were shouting, Hosanna to the Son of David, blessed is he who comes in the name of the Lord, Hosanna in the highest. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள். And there is a vast crowd that is walking in front of him and behind him. இப்போ தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அங்கு முழக்கமிடுகிறார்கள். And then they also shout saying, to the Son of David, Hosanna. அப்போ ஓசன்னா என்றா என்ன அர்த்தம்? And what do you mean, or what is the meaning for Hosanna here? என்ன அர்த்தத்தோடு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால், And with what meaning do they shout Hosanna here is, ஹெப்ரேய மொழியிலே சொல்லுகிற, இப்போ என் இரட்சகர் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அந்த ஓசன்னா என்ற அதான் அர்த்தம். and the real meaning of that Hebrew word Hosanna is that my Redeemer is going to save me. அவர் ராஜா வந்து ரோமரியர் எல்லாரையும் அழித்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை ஆளுகை செய்வார், எங்களுக்கு விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அந்த நினைவுல தான் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். And what they thought is that
that this is a king who is going to come to us, and he is going to destroy every Roman Empire, and he is going to sit on that mighty throne. And that's where their thought was, and because of that they were singing Hosanna. அதான் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டு ஓசன்னா பாடுகிறார். And that's why they say the son of David, and they sing Hosanna to him. அப்போ நாம் என்னத்துக்காக ஓசன்னா பாடணும்? And why should we sing Hosanna then? எங்களை விடுதலையாக்கினவர் அல்லவா? Is he not the one who redeemed us? புரியாமலே ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற கூட்டங்களாய் நாம் பழகிவிட்டோம். And we have been following a custom where we say Hosanna because we do it as a custom. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று நாமும் செய்கிற பழக்கத்தோடு இருக்கிறோம். And because someone else is following that or doing that, and for that reason we are also doing that. அவர் விடுதலையாக்க ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். And the Lord has come to this world to redeem us and to save us. அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா. And he is our King of Kings who came to us to free us from our sinful life. அவரின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சொந்த பிள்ளைகளாய் மாற்ற வந்தவர். And he has came to this world to change us through his own blood. He came and through his own blood he cleansed us. அதை புரியாமல் யூதர்கள் ராஜா உண்மையுள்ள ராஜா எல்லாத்தையும் அழிக்க போகிறார், எங்களை ஆளுகை செய்ய போகிறார் என்ற வீணான சிந்தை கொண்டு அந்த ஆர்ப்பரிப்பை போட்டார்கள். And there these people who were on that day, they were shouting Hosanna because they thought that this is a king who will come and do greater things, but they are not realizing the real meaning behind it. சகேரியா Let's turn our Bibles to Zechariah 9வது அதிகாரம். chapter 9. சகேரியா பழைய ஏற்பாடு 9வது அதிகாரம் Zechariah chapter 9 9வது வசனம். and the verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். Rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you, the righteous and having salvation is he, humble and mounted on a donkey, on a colt, the foal of a donkey. இது 450-400 வருஷத்துக்கு முதல் கிறிஸ்து வரும் முதல் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகம். This is a prophecy that has been written around 400 to 450 years before about the Lord and the coming of the Lord. சீயோன் குமாரத்தியே, And there he says, O daughter of Zion, மிகவும் களிகூரு. rejoice greatly. எருசலேம் குமாரத்தியே, And daughter of Jerusalem, கம்பீரி. shout aloud. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். Behold, your king is coming to you. அவர் நீதி உள்ளவரும் He is the one with righteous ரட்சிக்கிறவரும். and also the one with salvation. ரட்சிக்கிறவரும் என்று தெளிவும் திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது. It has been very clearly written that he is the one with the salvation. எங்களை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வருவார் என்று சொல்லப்பட்டது. And it has been very clearly written that he will come to redeem us and save us. அவர் தாழ்மையுள்ளவராய் வருவார். And it is also says he will be coming with a humble heart. இனி ராஜாவாய் ஆளுகை செய்கிறவராய் வருவார். And then he will come as a king who will rule you. அப்போ ஆளுகை செய்கிறவர் இரண்டாம் வருகையில ஆளுகை செய்கிறவராய் வருவார். And in the second coming he will come as a king who will rule over us. எங்களை ரட்சித்தார். இப்போ இரண்டாவது வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். Firstly, he has saved us, and for the secondly, he is going to come as a king who will rule us. கட்டப்பட்ட கழுதையை நம்மை போல கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை விடுதலையாக்கினார், நம்மையும் விடுதலையாக்கினார், ரட்சித்தார். In the same way, like the donkey which was untied, which was tied once and later it was untied, in the same way our God, he has freed us from all the
from all the bondages that we were once tied on. அவர் ரட்சிக்கிறவர், He is the one who saves us. ரட்சிக்கிறவர். He is the one who saves us. சங்கீதம் 118வது சங்கீதம். Let's turn our Bible to Psalms 118. 118வது சங்கீதம் Psalms 118. 24வது வசனம் முதல்ல வாசிப்போம். Let's first read the verse 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day that the Lord has made. இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். And let us rejoice and be glad in it. அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நாளை களிகூறுகிற நாளாய் இருக்க And வேண்டும். the children of God, this is the day where they have to rejoice. தேவன் உண்டு பண்ணின நாளில் நாம் களிகூர்த வேண்டும். And the day which the Lord has made, we need to rejoice in Him. மகிழ வேண்டும். And we need to be glad in it. 25வது வசனம். Let's read verse 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். Save us, we pray, O Lord. O Lord, we pray, give us success. கர்த்தாவே ரட்சியும் மறுபடியும் வருகிறது. And it comes again here, save us, O Lord. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். And O Lord, give us success. 26வது வசனம். Let's read verse 26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Blessed is he who comes in the name of the Lord. We bless you from the house of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். The one who comes in the name of the Lord is the blessed கர்த்தருடைய one. ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். And we bless you from the house of the Lord. 27வது வசனம். And the verse 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். The Lord is good, and He has made His light to shine upon us. Bind the festal sacrifice with cords up to the horns of the altar. கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். The God is the one who makes His light to shine on us. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தேவன் நம்மை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தார். And what we should understand from this is that it is the Lord who came to us to save us. அவர் வருவார். He will come again. அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார். He will come and take us with Him. அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும். And for that we need to be prepared. எந்த சூழ்நிலையிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்கணும். And we need to be holy at all situations. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் போல தப்பு கணக்கு போடக்கூடாது. And we should never make wrong calculations like these people of Israel who were on that day. அவர்கள் சங்கீதத்தை வாசித்திருப்பார்கள், தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்திருந்தும் புரியாதபடி தப்பு கணக்கு போட்டார்கள். And they are the people who might have read the Psalms, the songs of all of those people, and they might have also read all the prophecies, but still they made wrong decisions. சீசரின் கையில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குற இரட்சகர் என்று நினைத்தார்கள், ராஜா என்று நினைத்தார்கள். What they thought in them is that this is a king who will come us and give us freedom, the king like the king Caesar. சீசர் அப்போ கடவுளை போல அங்கு உயர்ந்திருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த நேரம் அது. And that was the time where the king Caesar was so in the highest place that he himself thought he would be the king of this world. அப்போ கன தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோம ராஜ்யம். And that empire is the empire which was ruling almost most of the world, most of the countries in the world. அப்போ பாருங்க, கொம்பிரித்து ஆர்ப்பரித்து அங்க எல்லா காரியங்களையும் செய்யும் போது ஒரு கூட்டம் பார்க்கிறது பாருங்க. And when these people, when they were shouting, when they were rejoicing about that day, there is another group which looks at them. அவர்களாம் பரிசேயர். And those are the people who are called as Pharisees. பரிசேயர் கேட்கிறா, என்னையா இது என்னத்தை செய்றீங்க, என்ன செய்துட்டான் என்று அங்கு கூட்டத்தில் கேட்கிறார். And these Pharisees, what they do is that they
come to that place and ask for with the people around in that crowd, asking what is the thing that this person has did. அப்போ ஆண்டவரிடத்தில் வந்து போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். And அந்த கூட்டத்தில் இருக்கிற பரிசேயர் அந்த இயேசு ஆண்டவரிடத்தில் வந்து சீசர்களை அதட்டும் என்றார்கள். And then what these people who were around him, when the Pharisees came to the Lord Jesus Christ, and when they were about to ask him, the disciple says, calm them down or shoot them down. போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். Oh, and there they say, oh dear master, control your disciples. 40வது வசனம் லூக்கா 19:40. Let's turn our Bibles to Luke chapter 19 and verse 40. லூக்கா 19:40வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். When the teacher rebuked your disciples, he answered, I tell you, if these were silent, then the stones would cry out. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். And there we see that the Lord is giving an answer to them. இவர்கள் கூப்பிடாட்டி கல்லே கூப்பிடும் ஐயா. And if these people, if the disciples are silent, then the stones would start crying out. அப்போ இதுல என்ன புரிகிறது? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். And what do we understand from this answer from the Lord is that He is the one who has the almighty power. நான் உலகத்து ராஜா அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த ராஜா என்பதை குறிப்பிடுகிறார். And what he mentions indirectly there is that he is not the king of this world, but the king of the heaven who had come to them. பாருங்க யோவான் 12:19. Let's turn our Bibles to John chapter 19 and chapter 12 19 and the verse 19. அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். So the Pharisees said to one another, you see that you are gaining nothing. Look, the world has gone after him. வீணென்று அறிகிறதில்லையா என்று அதட்டுகிறார்கள். And there we see they are rebuking, saying that whatever you are doing is for nothing. இப்போ எருசலேமை நோக்கி ஆண்டவர் வருகிறார். And there we see that the Lord is coming towards the Jerusalem. அங்கு ஆலயத்துக்கு போகிறார். And then he goes to the temple of the Lord. அங்கு எல்லா பிசினஸ் கூட்டங்களை அதட்டுகிறார். And there he also see all the merchants who were stalled over there. ஆலயம் இப்படி இருக்க கூடாது என்று அதிகாரத்தோடு அதட்டுகிறார். And he is rebuking all the merchants and the storekeepers, saying that a temple should not be like this, and he is rebuking them. அதையும் ஜனங்கள் பார்க்கிறார். And God and the people are also looking what the Lord is doing at that place. இப்போ ஆண்டவரை பிடிக்க வந்து விட்டார். And now the people now the soldiers have come to take over of the Lord. பிடிபட்டு விட்டார் என்று எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள், பார்க்கிறார்கள். And everyone has heard that the Lord Jesus Christ has been captured by the soldiers. இவர் பிடிபட்டுட்டார், இனி எங்கள் ராஜாவாய் இருக்க முடியாது என்று அவர்கள் எதிராய் திரும்பி விட்டார். And these people, because when they heard that the Lord Jesus Christ has been captured, they thought that this person cannot be a king to us because he has been captured by the soldiers. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் வருவார், பிடிபடுவார், அடிபடுவார், எங்கள் பாவங்களை சுமப்பார், ஒவ்வொரு இரத்த துளியும் சிந்துவார், மறுபடியும் 3ஆம் நாள் எழும்புவார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் எச்சரித்ததை, உரித்ததை, எழுதினதை அவர்கள் மறந்து விட்டார்கள். And what these people have forgotten is that there was a prophecy that has been already written that the Lord will come to them, that the Lord will be captured, that the Lord will be hanged on the cross, where he will shed every single blood, and on the third day he will rise up. They forgot this
prophecy that has been written long ago to them. ஓசன்னா என்று பாடினவர்கள் ஆர்ப்பரித்தவர்கள் The people who were singing Hosanna, அடுத்த வாரம் என்ன சொல்லுகிறார்கள்? இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகிறார்கள். and the same people who once sang the song Hosanna, the following week what they did is that they are the ones who said sacrifice this person on the cross, and they shouted the king saying this. அங்க பாருங்க, ஒரு மாற்றம் உண்டாகிறது. And then there is a change that's happening in them. 22வது சங்கீதத்திலே சிலுவை எப்படியா இருக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. In Psalms 22 it has been written about how a cross will be. 23வது சங்கீதத்திலே மேய்ப்பரை போல் எப்படி இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. And in Psalms 23 it has been written how a redeemer will be. சங்கீதம் 24வதுல மகிமையின் ராஜா எப்படி இருக்க போகிறார் என்பதை குறிப்பிடுகிறது. And in Psalms 24 it mentions about how the glorious king will be and how he will do things. எதுக்கு நாம் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுறோம்? And why do we still celebrate this Palm Sunday? இதான் முக்கியமான கேள்வி. This is the main question today. இதான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். And this is the one thing that you need to understand today. ஒரு சகோதரன் மெசேஜை அனுப்பிவிட்டார். And there is a person who sent a message. மெயின்லயே அனுப்பிட்டார். He sent it in the main place. அதுதான் மெயின் பாயிண்ட்ஸா இருக்கிறது. And that is the important thing here. வெளிப்படுத்தின விசேஷம். Let's turn our Bibles to Revelations 7வது அதிகாரம் chapter 7 9வது வசனம் and the verse 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளி அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I looked, and behold, a great multitude that no one could number, from every nation, from all tribes and people and languages, standing before the throne and before the Lamb, clothed in white robes, with palm branches in their hands. தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்தார்கள். And with their hands they were palm branches. எங்க அங்கு நடக்கிறது? எந்த இடத்துல நடக்கும்? பரலோகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் கைகளின் குருத்தோலைகளை பிடித்தார்கள். And where does this happen is that it happens in heaven, where the people in the heaven are holding this and doing this. பாருங்க, நமக்கு தெரியும் நாம் பரலோகத்துக்கு போக தக்கதாக தேவன் நம்மை ரட்சித்தார் என்று நினைத்து நாம் ஓசன்னா பாட வேண்டும். And what we need to do is that we need to understand and realize that the God redeemed us so that we can go to the heaven along with him, and we can sing this Hosanna with that meaning in us. அந்த பரலோக சிற்றிசனை நமக்கு தந்தார் என்று நினைத்து நாம் ஓசன்னா பாடணும். And we need to sing the song Hosanna because we need to understand and realize that God has given us the citizenship in heaven for us. இந்த குருத்தோலை ஞாயிறு அதற்காகத்தான் அங்கு நடக்கப்பட வேண்டும். And only for that reason the Palm Sunday has to happen and has happened in that place. அந்த முடிவு பரியந்தம் நாம் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் அவர் வரும்போது அழைக்கப்பட தக்கதான தகுதியுள்ளவர்களாய் ஓட வேண்டும், கிருபை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து ஓசன்னா பாட வேண்டும். And we need to sing this Hosanna where we need to understand that we will be prepared, we will be ready for the second coming, and we will do all those things which the Lord likes in us, and we march towards it. And that's the meaning that we should have in our hearts when singing this Hosanna. அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாய் ஆக்க வேண்டும், நடக்க வேண்டும், முடிவு பரியந்தம் நாம் நடக்கத்தக்கதாக வாழத்தக்கதாக அதை நினைத்து ஓசன்னா பாட வேண்டும். And we need to sing this Hosanna where we say that we will be prepared, we will be able to face him, that we will keep our life in a holy way, and with that holiness we will be able to go to him.
ஆட்டுக்குட்டியாய் வந்தவர் பலியாய் எங்களுக்காக பலியானார். இனி வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார். He first came as a lamb to us, where he was sacrificed, and now he's going to come to us again as a king who will have dominion over all of us. கடைசியாக And finally, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் let's turn our Bibles to Revelation chapter 7 10வது வசனம். and the verse 10. அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்து மேல் விற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். And crying out with a loud voice, salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. அங்கோ நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். And we are going to sing there. குருத்தோலையை பிடித்து சர்வ வல்லமையின் தேவனுக்கு முன்பாக நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். And we are going to sing the song Hosanna there with the palm trees branches in our hand, where we will sing in front of the mighty God who is a lamb. அதை நினைத்து நாம் ஓசன்னா போட்டு ஆர்ப்பரிக்க வேண்டும். And because of that reason we need to sing Hosanna. யாவரும் எழுந்த வண்ணம். I request everyone to rise up. Thank you Lord. ஓசன்னா அந்த பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஹோசன்னா வெள்ளம் வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா
நின்றாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை தீர்ப்பராசுரமே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயம் நமக்கே ஹோசனா ஜெயம் நமக்கே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயம் நமக்கே ஹோசனா ஜெயம் நமக்கே எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாள் ஜெயம் தும்மும் நாள், ஜெயம் கொள்ளுகிற நாள், வெற்றியின் நாள், கண்டிருக்கும் நாள், சந்தோஷப்படுகிற நாள், மகிழ்ச்சி அடைகிற நாள். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து அப்படியான சம்பவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, சுகம், விடுதலை, ஜெயம், வெற்றி இயேசுவின் நாமத்தில் வருவதாக இந்த name of Jesus. சுகத்தின் வல்லமை இப்பொழுது ஆளுகை செய்யப்படுவதாக. சுகத்தின் வல்லமை, வெற்றியின் வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் பயத்தின் கிரிகைகள் இப்பொழுது சுத்தரிக்கப்படட்டும். அந்தகார வல்லமைகளின் கிரிகை, மனுஷிய கிரிகைகள், எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிற name of Jesus, அழிக்கப்படுகிற name of Jesus, அழிக்கப்படுகிற name of Jesus, அழிக்கப்படுகிற name of Jesus. யாருக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் வெற்றி சிறந்தார், தேவன் வெற்றி சிறந்தார், தேவன் ஜெயம் தந்தார். மகிழ்ச்சியோடு, களிப்போடு, சந்தோஷத்தோடு வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தை எடுக்கிறோம். இந்த name of Jesus. ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். இந்த name of Jesus. சுகத்தை ஆண்டவரே பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அனல் ஊட்டுங்க பிள்ளைகளை, ஆசீர்வதிங்க பிள்ளைகளை, உமக்காக எழுந்து சாட்சிகளாய் நிற்கிற பிள்ளைகளா கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு முழங்கத்தக்கதாக எக்கால மூடி ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் தேவனே இந்த நாளை ஆசீர்வதிப்பீர், இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீர். தொடர்ந்து வழி நடத்தும். நல்ல செய்திகளை எதிர்பார்க்கும், சுகத்தை எதிர்பார்க்கும், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கும். ஓசன்னா ஜெயம் தருகிற தேவனுக்கு ஓசன்னா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் மாறணும். எசேக்கியா ராஜாவுக்கு எசேயா வந்து சொல்லுகிறான், உன் காரியத்தை ஆயத்தப்படுத்து, முடிந்தது உன் காரியம் என்று சொல்லும் போது எசேக்கியா ராஜா ஜனங்களை பார்க்கல. அவன் கட்டளையிட்ட அவனுக்காக ஜெபிக்கிற கூட்டம் அநேகரா இருந்திருப்பார்கள். அவர்களை பார்க்கல. அவன் அந்த மதிலை சுவரை நோக்கி திரும்பி சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்தான். அப்போ அவன் திரும்பினான். கர்த்தரை நோக்கி திரும்பும் போது அவனுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் திரும்பி போய்விட்டது, திரும்பி போய்விட்டது, திரும்பி போய்விட்டது. அதே போலதான் உங்கள் காரியத்துல வெற்றி வரணும் என்றால் தேவனை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டும். தேவ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் கண்கள் திரும்பும் போது சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாறத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறவரா, கர்த்தர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறபடியினால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் நன்மையாய் மாறும். தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்டர்வியூ இருக்கும்போது அங்கு வெற்றி உண்டாவதாக. பயங்கள் தொடக்கூடாது. புது வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பீராக. கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தோடு பலத்தோடு அந்த வேலைகளை செய்ய பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, அற்புதத்தை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகள் இருக்கிறோம் அத்தனை தேவைகளை கர்த்தர் சந்தித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம் பிரசன்னத்தில் உம் சமூகத்தில் நின்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், விடுதலை ஆக்கிறோம். வெற்றி பவனி, சந்தோஷம், சமாதானம், ஜெயம் உண்டாகத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க, பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 8 மணிக்கு துவங்கிடுவோம். அந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபித்து வாருங்கள். தாகத்தோடு வாருங்கள். கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆவியோடு வந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது தேவ ஆவியானவர் கற்றுத் தருவார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளை தந்தீங்க, அதுக்காக நன்றி. இந்த நேரத்தோடு கூட இருந்தீங்க, வழி நடத்தினீங்க, ஆசீர்வதித்தீங்க, பெரிய காரியங்களை செய்க எங்களுக்கு உதவி செய்வீங்க. அதற்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென்.